ட்ரான் பெட்ரையல். தமிழ் டைட்டிலே பார்த்திருப்பீங்க, இது ஒரு காமிக்கோட கதை விளக்கம் தான். ஸோ ட்ரான் ஃபர்ஸ்ட் மூவியை தொடர்ந்து நம்ம வந்து ட்ரான் எவல்யூஷன் கேம் பார்த்திருப்போம். ஸோ இந்த எவல்யூஷன் கேம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காமிக் பார்த்து நம்ம ட்ரான் லெகசிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் நடுவில் ஒரு சீரிஸ் இருக்கு, ட்ரான் அப்ரைசிங் சொல்லிட்டு, அதை நம்ம பொறுமையா பார்க்கலாம். ஏன்னா அது வந்துட்டு சீரிஸ் அப்படிங்கனால 19 எபிசோட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதை 19 எபிசோட் பார்த்துட்டு பொறுமையா போறதுக்கு நம்ம இந்த காமிக்கை முடிச்சுட்டு லெகசியும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஃப்ரீயா கூட பார்த்துடலாம். ஆனால் உண்மையாலுமேங்க அந்த ட்ரான் லெகசியும் ட்ரான் எவல்யூஷனும் சைமல்டேனியஸா ரைட் பண்ணிருப்பாங்க போல. நீங்க அந்த லெகசில இருக்கிற ஒரு மூவி சீனை அந்த எவல்யூஷன் கேம்லயும் பாப்பீங்க, அக்யூரேட்டா அப்படியே பாப்பீங்க. அதெல்லாம் அமேசிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு காமிக்மே வந்துட்டு எக்ஸாக்டா எதுக்குள்ள நடக்குது அப்படின்னா 1983ல இருந்து 1989 வரைக்கும். ஸோ நம்ம அந்த கதையிலலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி அந்த லெகசி படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல ஃபிளின்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவரோட பையன் கிட்ட இந்த மாதிரி நான் எப்பவுமே போயிட்டு வருவேன்டா, வேலைக்கு போறேன், எங்க போறேன் தெரியுமா, நான் இந்த கிரிட்டுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ லிட்டரலி வந்து அவர் கல்யாணம் ஆகும்போது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாம் பிறக்கும் போது இந்த சமயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த ஒர்க் லைஃபையும் அதுக்கப்புறம் பர்சனல் லைஃபையும் எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த காமிக்ல அழகாவே காட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டா அவர் வந்துட்டு இந்த ட்ரான் மூவில சிஇஓவா ஆனதுக்கு அப்புறம், என்காமோட சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் இந்த கதை வந்துட்டு கிக் ஆஃப் ஆகுது. ஸோ 1983ல இருந்து 1989 வரைக்கும். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. Welcome home. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபிளின் வந்துட்டு சிஇஓவா ஆனதுக்கு அப்புறம் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த டில்லிஞ்சர் மாதிரி கிடையாது. உண்மையாலுமே சிந்தனையிலையும் செயலையும் வந்துட்டு சிறந்தவராக இருந்தாருங்க. அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டராக இருந்தார். ஸோ ட்ரான் சிஸ்டத்தை வச்சு அவர் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு வந்துட்டு உருவாக்குறாரு. லிட்டரலி வந்து ஒரு கிரிட்டுக்குள்ளார ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டம், அதாவது இப்போ ஒரு கடவுள் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு உலகத்தை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான சிஸ்டத்தை கிரிட்டுக்குள்ள உருவாக்குறாரு. இந்த புது கிரிட் வந்து உண்மையாலுமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ப்ரோக்ராமுக்கு இவர் யூசரா மட்டும் இல்லாம ஒரு காட் மாதிரி இருக்காருங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல தான் வந்துட்டு க்ளூ. ஆக்சுவலி இனிஷியலா வந்துட்டு 1982 படத்துல க்ளூங்கிற ஒரு ப்ரோக்ராம் வச்சு தான் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. பட் ஆனால் அது எப்படி போனாலுமே கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அந்த எம்சிபி வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திடும். அதனால தான் யூசரா இருக்கிற இவரே உள்ள போயிட்டு மேனிபுலேட் பண்ணிருப்பார்ல. பட் ஆனா இதுக்கப்புறம் எகெயின் க்ளூவை வந்துட்டு உருவாக்குறாரு சிஎல்யூ. பட் ஆனா அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் என்னருமே இவரால அந்த ஒரு கிரிட் லைஃப்குள்ளேயே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? இவருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, இவருக்கும் வந்துட்டு பையன் வேற பிறந்திருக்கான், சாம் ஃபிளின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கை குழந்தையா இருக்கான். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இல்லாதப்போமே அந்த ஒரு கிரிட் வந்துட்டு இவர் இருக்கும்போது எப்படி செயல்படுதோ அதே மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த க்ளூவையே உருவாக்குறாரு. அவர் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ட் சிஸ்டத்தை வந்துட்டு உருவாக்குறத அவர் பார்த்துக்குவாருங்க. ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காக தான். இதனால தான் அந்த ட்ரான் எவல்யூஷனும் சரி அந்த ட்ரான் லெகசிலையும் சரி இந்த ஒரு விஷயத்தை கேட்பாரு. நான் இன்னுமே பெர்ஃபெக்டான சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான தகுதி என்கிட்ட இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான ரீசன் அதுதான். இந்த டயலாக் வந்துட்டு நீங்க எவல்யூஷன்லயுமே கேட்பீங்க அண்ட் லெகசிலையுமே வரும். உண்மையாலுமே அது ஏங்கிறது காரணம் இதுதான். Am I still to create the perfect system? Yeah. ஸோ அந்த பெர்ஃபெக்ட் சிஸ்டத்தை அவர் உருவாக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பெர்ஃபெக்டான லைஃபை வெளியிலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் சம்டைம்ஸ் நம்ம போயிட்டு என்னதான் மேனேஜர் ஓனராக இருந்தாலும் அப்பப்போ போய் விசிட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி விசிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிஎல்யூ வந்துட்டு கோடிஃபைடு லைக்னஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 2.1 இது. ஸோ க்ளூவோட மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, சிம்பிளான ஒரு மிஷன் தான். ஸோ ஃபிளின் வந்து உண்மையாலுமே ஒரு பெர்ஃபெக்டான சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன வேணும்? இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பொறுப்பு ஒப்படைக்கிறோம்னா அதுக்கான கண்ட்ரோலை கொடுக்கணும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும், அதுக்கான ஆளுமை, அந்த பவரை கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிரிட்டில் அந்த க்ளூனால எடுத்துக்க முடியற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ரெடி பண்ணிடுறாரு. இதுக்கடையில் ட்ரான் வந்துட்டு என்னவா இருக்காரு அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ப்ரோக்ராம் தான். எப்பவுமே எந்த ஒரு கிரிட்டை உருவாக்கினாலும் அந்த கிரிட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி, அவர் தான் காவலாளி. அதாவது இப்போ எப்படி ஸ்டார் வார்ஸ் வந்துட்டு ஜெடாய்கள் அப்படிங்கிற பீஸ் கீப்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஆர்டர் அண்ட் பீஸை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெடாய் தான் நம்ம ட்ரான். ஸோ ப்ரொடெக்டரா அவர் மாறுறாரு. ஸோ வைரஸ் வந்தாலோ இல்லைனா வந்துட்டு வேற ஏதாவது ப்ரோக்ராம் வந்து நம்மளை ஹேக் பண்றதுக்காக வந்தாலோ அது எல்லாத்தையுமே க்ளூவும் ட்ரானும் சேர்ந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் ஐஎஸ்ஓஸ் வராங்க. ஸோ அகதிகள் மாதிரி நீங்க ட்ரான் லெகசி பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்தோ மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி அகதிகளாக இங்கே வந்து சேர்ற மாதிரி ஒரு கூட்டமாக அதை காட்டுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு விஷுவல் பிரசன்டேஷன் தான் அப்படி. பட் ஆனால் அது ப்ரோக்ராம்குள்ளே எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்னுமே அவங்களுக்கு தெரியாது. எப்படி இந்த ஐசோமார்பிக் ஆல்காரிதம்ஸ் வந்துட்டு தானாக உருவானாங்க அப்படிங்கிறது புரியல. பட் புரியல அப்படின்னாலும் நிஜ உலகத்தில் எப்படிங்க சில விஷயங்களை சரி பண்றதுக்கு, நோய் வந்தா சரி பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் உலகத்தில் குறைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு நிறைகளா தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு யூசர்னாலுமே உருவாகலாம்.
உருவாகல. ஒரு டிஜிட்டல் லைஃப் ஃபார்ம் இயற்கையா, அதாவது டிஜிட்டல் லைஃப் ஃபார்ம் இயற்கையா வந்துட்டு கிரிட்ல உருவானவங்க தான் இந்த ஐசோமார்பிக் ஆல்காரிதம்ஸ். இவங்க வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கனால டிஜிட்டலி ஹியூமன் வேர்ல்டையும் வந்துட்டு மாற்ற முடியும். ஸோ அந்த ஒரு பொட்டன்ஷியல் இவங்க கிட்ட இருக்கு. ஃப்ளின் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களை ஸ்டடி பண்ணும்போதும் அப்படி வியந்துடுறாரு. ஸோ உண்மையாலுமே இந்த ஐஎஸ்ஓஸ் தான் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் எவல்யூஷனுக்கு ஒரு ஆதாரமா அவர் பார்க்குறாரு. ஸோ ஒரு மனிதர்களோட உருவாக்கத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா க்ளூ வந்துட்டு இவர் பார்க்குற மாதிரி பார்க்கல. ஏன்னா அவங்க யாருன்னு தெரியாததே அவருக்கு ஒரு குழப்பம் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான சிஸ்டத்தை உருவாக்கணும். இவங்க வந்துட்டு இம்பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, அவங்களை பார்க்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு, பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். பெர்ஃபெக்டான சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தடையாவோ இல்லை ஒரு பிரச்சனையாவோ இருந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா அவரோட வேலை அதுதான், அதுக்கு இடையூறா வந்துருவாங்கிற மாதிரி இவருக்கு ஒரு பயம். ஸோ இப்போதான் வந்துட்டு ஒரு டென்ஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளின்னோட ஐடியாலஜிக்கும் க்ளூவோட ஐடியாலஜிக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுங்க. ஸோ இந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ல அவர் ஒரு அழகா பார்க்கறாரு, இந்த ஒரு குழப்பம் வந்துட்டு நம்ம லைஃபோட ஒரு அங்கமா பார்க்கறாரு. ஓகேங்களா? பட் ஆனால் க்ளூ வந்து இது ஒரு இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கறாரு. இதை வந்துட்டு டெலீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாரு. லிட்டரலி அவங்கள கொல்லணும் அப்படின்னு பார்க்கறாரு. கிரிட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறவங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள கொல்லணும்னு பார்க்கறாரு. ட்ரான்மே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை பார்க்கறாரு தான். ஆனா ஃப்ளின்னுக்கு வந்துட்டு எப்பவுமே நம்ம உறுதுணையா இருக்கணும்னு மட்டும் அவருக்கு தெரியுது. ஏன்னா ஒரு செக்யூரிட்டி பீஸ் கீப்பர். ஸோ ஃப்ளின் தான் வந்துட்டு யூசர். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு ஃப்ளின்னுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளின்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கண்டிப்பாக அவங்க இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத அவர் புரியறனால ஈவன் தான் இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அவனால இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் வரல. ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ளின்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம ஸ்டிக் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளின் கூட தான் இருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் ஃப்ளின் வந்துட்டு க்ளூவை எப்படியாவது காம் பண்ணு சொல்லி பார்க்கறாரு. அதுக்கு ஒரு வார்த்தை வேற சொல்லுவாருங்க, கச்சிதமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது, ஒரு உருவாக்கத்துக்குள்ள தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. தட் மீன்ஸ் பெர்ஃபெக்ஷன் isn't in control, it's in creation அப்படிங்கிறதுல தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இது வந்துட்டு க்ளூக்கு புரியல. ஏன்னா அவர் வந்துட்டு எதுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஒரு இம்பர்ஃபெக்ஷனை எலிமினேட் பண்றதுக்காக தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஒரு பெர்ஃபெக்ட்டை உருவாக்குறது அவரோட வேலை அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷனை எலிமினேட் பண்றது அவரோட வேலை தானே டெக்னிக்கலி பார்த்தா. ஸோ அது மட்டும் தான் அவர் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அப்படிதான் வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளின் வந்துட்டு கிரிட்டுக்குள்ள வரும்போது க்ளூ வந்து அவருக்கு எதிராக திரும்பி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ ஒரு புரட்சியை வந்துட்டு அவர் வந்துட்டு உருவாக்கியிருக்காரு கிரிட்டை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஒரு சமயத்தில் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் ட்ரான் எவல்யூஷன் ஸ்டோரி போட்டிருக்கேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லிட்டரலி அந்த ஒரு 2 டைம் லைன் இப்போ வந்துட்டு மீட் ஆகிற ஒரு தருணம் வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், அவங்க அம்மா என்னன்னாங்க, அதாவது நம்ம ஃப்ளின்னோட ஒய்ஃபு. ஆக்சுவலி அவங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் நாளில் இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர் தனியாக பார்த்துருக்க மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு அவரோட கிரிட்டை பார்க்கறக்கே அடிக்கடி வந்துட்டு இருப்பாரு. அது எல்லாத்தையும் தொடர்ந்து தான் கடைசியாக தான் மகன் கிட்ட பேசுறதுக்காக இந்த பிரச்சனைலாம் சொல்லிட்டு கிளம்பி போனவரா திரும்ப வந்திருக்க மாட்டாரு. அதை நீங்க லெகசி படத்துல பார்த்திருப்பீங்க. ஏன்னா நீங்க ட்ரான் லெகசி பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க போவாரு. ஓகேவா? அப்போ வந்துட்டு அந்த பையன் ஒரு சின்ன பையனா இருப்பான். ஸோ அப்படி கிளம்பி போன அப்பா தான் திரும்ப வரமாட்டாரு. அப்படி அவர் கிளம்பி போனவர் தான் இங்க ட்ரான் எவல்யூஷன்ல ஒரு ரெக்கார்டிங் வந்துட்டு உருவாக்கி இருப்பாரு. அந்த ரெக்கார்டிங்ல தான் வந்துட்டு ஆனன் அப்படிங்கிற ஒரு மானிட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாரு. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கும். ஸோ இப்போதான் லிட்டரலி அதெல்லாம் முடிஞ்சு ட்ரானும் ஃப்ளின்னும் சேர்ந்து இங்க இருக்க டேஞ்சர் வெளியில போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல க்ளூ வந்து நமக்கு எதிராக ஆயிட்டான்னு சொல்லி தெரியறது மட்டும் இல்லாம அவனோட ஆட்களை வச்சு இப்போ ட்ரானை வந்துட்டு அட்டாக் பண்றான். ஃப்ளின்னையும் அட்டாக் பண்ணலாம் தான் பார்க்கறான். பட் ஆனால் ஃப்ளின் தப்பிச்சிருவாரு. ட்ரானை கிட்டத்தட்ட கொண்டுருவாரு. பட் ஆனால் ட்ரான் சாக மாட்டாரு. ட்ரான் லெகசியில் வந்து ரின்ஸ்லரா வருவார் இல்லையா? ஸோ அப்போ நம்ம எப்படி பார்க்க தான் போறோம். பட் இந்த இடத்துல அவர் ட்ரான் இறந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஃப்ளின்னுமே வந்துட்டு வெளியில போக முடியல. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த எவல்யூஷன் கேம் இருக்கு இல்லையா, அது கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் நடக்கும். அந்த ஒரு கிராஷ்னால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த போர்ட்டல் மூடிடும். அந்த இடமும் டவர் எல்லாமே வந்துட்டு மொத்தமா போயிடும். அண்ட் ஐசோமார்பிக் ஆல்காரிதம்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே அழிச்சிருவார்ல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்னால அந்த ஒரு போர்ட்டல் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால அவரால் அங்கே போக முடியாமல் போயிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ளின் வந்துட்டு இந்த ஒரு வேர்ல்டுலேயே ட்ராப் ஆயிடுறாரு. ஸோ ஐசோமார்பிக் ஆல்காரிதம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் அழிச்சிட்டாரு. பட் ஒருத்தி மட்டும் இருக்கா, குவாரா. ஸோ குவாராவை மட்டும் மிச்சம் வச்சுட்டு அவருக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு அதை நம்ம ஃப்ளின் வந்துட்டு காப்பாற்றிருப்பாரு. அவங்க அவுட் கேஸ்டா வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க 2 பேருமே. ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா, க்ளூ வந்துட்டு அந்த கிரிட்டோட ஒரு ரூலராக மாறிடுவாரு. ஒரு பேரரசர் அப்படின்னு சொல்லலாம், எம்பரர் பால்பட்டின் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்ஜ் வந்துட்டு ஆரம்பிச்சு அந்த ஐசோமார்பிக் ஆல்காரிதம்ஸ் எல்லாம் அழிச்சு அப்புறம் இவரையும் ட்ராப் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இதுதான் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாரு. பட் அவர் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இந்த ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் இருக்குமா, மற்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்குமா, அதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதுதான் வந்துட்டு ட்ரான் அப்ரைசிங்ல காட்டியிருப்பாங்க. அது நம்ம தனியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலங்கள் போக சாம் வந்துட்டு வெளியில வளர்ந்துட்டே இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு இந்த ஒரு டிஜிட்டல்ல மாட்டிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஃப்ளின்னுமே வந்துட்டு அவர் உருவாக்கின சில விஷயங்கள்லயே அழிஞ்சு
புதைஞ்சு போன இடங்கள்ல வந்துட்டு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் க்ளூவோட அந்த ஒரு ஸ்பீச் எல்லாமே பரவிட்டு இருக்கிறது வந்துட்டு அவரும் ரகசியமா தான் பார்த்துட்டு இருக்காரு. அவன் எப்படி அந்த கிரிட்டை வழி நடத்துறான், அவன் எந்த மாதிரி ஆகிட்டான் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அவர் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்ச ஒரு உலகம், ஒரு கனவுனே சொல்லலாம் இந்த ஒரு கிரிட். அது பெர்ஃபெக்டா இல்லாம ராணுவ ஆட்சி மாதிரி மாறிட்டு இருக்கு, த இம்பீரியல் மாதிரி. ஸோ முழுக்க முழுக்க ராணுவ ஆட்சி, பயம், அப்புறம் ஆதிக்கம், கட்டுப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சு அந்த ஒரு ப்ரோக்ராமே. ஆனா இவர் நினைச்சது இது கிடையாது. இதெல்லாம் நடக்கதான் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியா அவருக்கு புரியறது, நான் உருவாக்குன ஒரு விஷயமே எனக்கு கடைசியில் எதிரியா மாறிடுச்சு. ஸோ அதனால அவர் அவருக்கே சொல்லிக்கிறாரு, ஐ கிரியேட் யூ டு பில்ட் த பெர்ஃபெக்ட் சிஸ்டம் அண்ட் நவ் ஐ see the perfection was never the goal அப்படின்னு. ஸோ நான் உருவாக்குனது ஒரு கச்சிதமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக மட்டும்தான். ஆனா இப்போ நான் பார்க்கறது என்ன அப்படின்னா கச்சிதமானது அப்படிங்கிறது ஒரு இலக்கு இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. எப்பவுமே அது அப்படி இருந்தது இல்லை. இப்படி சொல்லி முடிக்காது டேரக்டா வந்துட்டு ட்ரான் லெகசியோட பிகினிங் கீழ் அப்படியே லீடு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா காலங்கள் போக போக சாம் வளர்ந்துருவாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத ட்ரான் லெகசியில் நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதே டைம்லைன்ல 1983 to 89 க்ளூவோட ஆட்சி ஆதிக்கம் வர சமயத்துல ட்ரான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அந்த ஒரு சமயத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ரைசிங்ல காட்டியிருப்பாங்க. அது முன்னாடியே சொன்ன மாதிரி 19 எபிசோட்ஸ் இருக்கு, நம்ம பொறுமையா பார்க்கலாம். ட்ரான் லெகசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் தனியா ஒரு டைம்லைன் வீடியோ போடுறேன். அது போடும்போது உங்களுக்கு வந்துட்டு மொத்த ட்ரான் பிரான்ச்சைஸுமே உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். அதுல நான் ட்ரான் ஏரிஸை பத்தி நான் சொல்றேன், அது எந்த அளவுக்கு ஆப்டா வந்துட்டு அந்த லோர் அவங்க காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு அந்த டைம்லைன் வீடியோல சொல்றேன். ஹெச்டி வராதனால ட்ரெய்லர் கிளிப்ஸை வச்சு நான் முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் பண்ணி அந்த ஸ்டோரி சொல்றேன். ஓகேங்களா, டைம்லைனுக்குள்ளார. ஸோ முழுக்க முழுக்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிரியேஷனுக்கு கண்ட்ரோலுக்கு இருக்கிற ஒரு வேறுபாடு, ஒரு சண்டை அப்படின்னு சொல்லலாம். உருவாக்கம்ங்கிறது வேற, கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வேற. ஸோ ஃப்ளின் வந்துட்டு உருவாக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா க்ளூ வந்துட்டு கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் ப்ரோக்ராம் பண்ணது கச்சிதமான உலகத்தை உருவாக்க, ஆனா அதை இப்படிதான் உருவாக்கணும்னு யாரும் அவருக்கு சொல்லி தரல. அதனால இம்பர்ஃபெக்ஷனா நினைக்கிற எல்லாத்தையுமே அவர் எலிமினேட் பண்றாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளின் பண்ற ஒரு மிஸ்டேக். ஏன்னா ஒன்று உருவாக்குனது நான் தான், இதை நானே பார்க்கல, அப்ப ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன்லயுமே சொல்லியிருப்பார் ஒரு டைலாக்ல. ஸோ இட்ஸ் ஆல் ஹிஸ் மிஸ்டேக்குங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல ஜஸ்டிஃபை ஆகும். இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு பையனுக்கு இருக்கிற அந்த உறவுல அப்பா இல்லாத ஒரு ஆப்சன்ஸ் வந்துட்டு பையனுக்கு இருக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கில்ட், அதையுமே காட்டியிருப்பாங்க. அழகா இருக்க வேண்டிய கிரிட் வந்துட்டு ஆதிக்கத்தோட மாறினதையுமே காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ட்ரான் பெட்ரையல் காமிக். நீங்க ட்ரான் பெட்ரையல் எவல்யூஷன் அப்படிங்கும்போது எல்லாருமே ட்ரான் 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 நினைப்பீங்க. ஆக்சுவலி ட்ரானுங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ஒரு கிரிட்டை பாதுகாக்கிற ஒரு விஷயம், அதை தான் வந்துட்டு ஃபேஸா அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த கதையோட உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தா ஃப்ளின் தான் எப்பவுமே. ஸோ அதுதான் இங்க மேட்ரு. சரி ஓகேங்க, இதோட வந்துட்டு முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு அடுத்து ட்ரான் லெகசியில பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பொறுமையா பார்க்கலாங்க ட்ரான் அப்ரைசிங். ஸோ மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களிடம் திருப்பி உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.